நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய பரிசுத்த நாளிலும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் அன்பின் நாமத்தால் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து தம்முடைய அன்புக்குள்ளே வைத்து வழி நடத்துவாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 12வது வசனம். ஐசாயா சாப்டர் 52 verse 12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கழிந்த வாரம் நம் முன்னே போகிற கர்த்தருக்கு பின்னால் போகும் புதிய சிருஷ்டியாய் மாற்றுகிறார். புதிய காரியத்தை அவர் வாழ்க்கையிலே செய்கிறார். புதிதானவைகளை அறிவிப்பார். மட்டுமல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்கி ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு முன் செல்லும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பின்னே உங்களை காக்கிறவராய் இருப்பேன் என்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். ஆண்டவரை பார்த்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சேனைகளின் தேவனாய் நமக்கு முன்பாக செல்லுகிறார். சேனைகளை நம்மை சுற்றிலும் அவர் வைத்து அவர் நம்மை நடத்தி செல்லுகிறார், நம்மை கூட்டி செல்லுகிறார். இன்றைக்கு அந்த நம்மோடு கூட வருகிற சேனைகளின் தேவன் நமக்கு எப்படி நம்மை காத்து வழி நடத்துகிறார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறவராய் இருந்தவர் இன்றும் உங்களை காக்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஐசாயா சாப்டர் 31 verse 5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அந்த பட்சிகளை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இன்றைக்கு கர்த்தரின் நாமத்தால் நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். உங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். பட்சிகளை பாருங்கள், பறவைகளை பாருங்கள். அந்த பறவைகளுக்கு எதிரியாய் இன்னொரு பறவையோ வேறு எது வந்தாலும் அந்த பறவைகள் பயந்து தங்கள் சத்தத்தை உயர்த்தி சத்தமிடுகிறது. பறவைகள் பாடுகிற ஒரு சத்தம் வித்தியாசமாக இருக்கும், பறவைகள் மற்றபடி பேசுகிற சத்தம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆபத்து என்று சொல்லுகிற வேளையில் இந்த பறவைகளின் சத்தம் வித்தியாசமாய் காணப்படும். அதை மற்ற பறவைகள் உணர்ந்து கொள்ளும். ஏதோ ஒரு ஆபத்து இருக்கின்று. தாய்ப்பறவையும் உணர்ந்து கொள்ளும், தகப்பன் பறவையும் உணர்ந்து கொள்ளும். தன் குஞ்சுகளுடைய சத்தத்தை கேட்கிற வேளையில் அவைகள் எங்கிருந்தாலும் ஓடி வரும். அதே வேளையில் மற்ற பறவைகளும் கூட இங்கே சத்தமிட்டு கதறுகிற இந்த பறவைகளுக்கு ஆதரவாக வரும். வேதம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். இப்படி சத்தமிட்டு இந்த பட்சிகள் அந்த சத்தத்தை தொனிக்கிற வேளையில் மற்ற பறவைகள் இவைகளுக்கு ஆதரவாய் வருகிறது. மற்ற பறவைகளும் இவைகளை சுற்றி வந்து நின்று அதை காப்பாற்ற உதவி செய்கிறது, ஆதரவாய் வருகிறது. இதைத்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்லப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு. எந்த கஷ்டமோ, எந்த பிரச்சனையோ, எந்த போராட்டங்களோ இருக்கட்டும், நீ என்னை நோக்கி கூப்பிடு. சேனைகளின் கர்த்தர் சேனையோடு உனக்கு ஆதரவாக இருப்பார். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் தான். அவர் ஒருவராய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் தான். ஆனாலும் கூட அவர் தம்முடைய சேனைகளோடு வருவார். இந்த பட்சியை காப்பாற்ற மற்ற பட்சிகள் சூழ்ந்து வருவது போல, மற்ற பறவைகள் சூழ்ந்து வருவது போல கர்த்தர் சேனைகளோடு வருவார். உங்களுக்கு ஆபத்தை கொடுக்க நினைத்தவன், இல்லாவிட்டால் உங்களை சிறைபிடிக்க நினைத்தவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போவான்.
ஒருவேளை அந்த இடத்துல சேனைகளுக்கு முன்பாய் அவன் எதிர்த்து நின்றான் என்றால், சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாய் எதிர்த்து நின்றான் என்றால் அவனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமையாய் முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் உன்மேல் ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறேன், என் தேவனை நோக்கி காப்பாற்றும் ஆண்டவரை காப்பாற்றும் என்று கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் நான் ஓடி ஒளிந்து மறைந்து என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லையே என்று நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அநேக வேளையிலே சொல்லுகிறார்கள், நான் கதறியும் கத்தியும் கண்ணீர் விட்டும் நான் ஜெபித்தும் என் சத்தத்துக்கு பதில் இல்லையே. சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன் என்று. நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொன்னவர் ஆதரவாய் வரவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஏன்? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் எத்தனையோ ஆபத்திலிருந்து காத்தவர், இந்த அற்பமான ஆபத்திலிருந்து காப்பாற்றவும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் எருசலேமின் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அதை காப்பார், தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து கொள்வார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலை தங்குவார். அந்த நிழலுக்குள் எந்த சத்துருவும் வர முடியாது. காக்கிறார். தம்முடைய செட்டைகளை விரித்து அவர் காக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கண்மலையின் வெடிப்புகளிலே அவர் நம்மை தங்க வைத்திருக்கிறாராம். ஐங்காயங்களுக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறாராம். காத்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் தப்புவிக்கிற தேவன். காத்து தப்புவிக்கிறார். காத்து நமக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுத்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேவன் உன்னை காத்து சத்துரு பிசாசு பொல்லாத கிரியைகளிலிருந்து, சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து அவர் காத்து தப்ப பண்ண வல்லவராயிருக்கிறார், நீ அவரோடு கூட இருந்தால். ஆமென். ஆண்டவரே, நீர் இருக்க சொன்னீர், நான் இருக்கிறேன், நான் ஓடிட்டேன் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். அப்பொழுதும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சத்துரு வெள்ளம் போலத்தான் எழும்புவான். வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல எழும்புவான். அந்த வெள்ளத்தை பார்த்து ஐயோ, இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேனே, அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறேனே, மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறேனே. ஆனால் ஒரே ஒருவர் வருகிறார், கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். அமிழ்ந்து போகிற எத்தனையோ பேர வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி விட்டிருக்கிறாரே, காத்து தப்ப பண்ணி இருக்கிறாரே. எவ்வளவு மேன்மை உள்ள தேவன். ஆனால் நம் தேவனுக்கு சேனைகளின் தலைவன் என்கிற ஒரு பேரும் உண்டு. அவர் சேனைகளுக்கு முன்பாக ஒருவனும் ஒரு காலம் நிற்கவும் முடியாது, பின்னால் நிற்கவும் முடியாது. கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை காப்பார். அவர் நம்மை தப்பி போக அவர் வழியை உருவாக்குவார். ஆமென். தப்பி போக, நாம் பிழைத்து போக, நான் யாருடைய கரத்திலும் நாம் சிக்க விடாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். நம்மை காத்து தப்ப பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கடந்து வந்து எங்கிருந்தாலும் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தில் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. 1000 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை தகப்பன் தேடுகிற வேளையில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த பிள்ளை அந்த கூட்டத்தில் 1000 பேர் இருக்க கூட்டத்தில் அந்த பிள்ளை அந்த இடத்துல இருக்கிறது, தன் தகப்பனை நோக்கி டேடி என்று கூப்பிடும் வேளையில், அப்பா என்று கூப்பிடுகிற வேளையில் அந்த சத்தம் தகப்பனுடைய காது கெட்டுகிறது. தகப்பன் ஓடோடி வந்து அந்த பிள்ளையை பார்க்க வருகிறார். இதே போலத்தான் எத்தனை பேர் இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் கூட உன் சத்தத்தை அறிந்த ஆண்டவர் உனக்கு ஆதரவாயிருந்து உன்னை காத்து தப்ப பண்ணி உன்னை கடந்து வந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இதோ சேனைகளின் கர்த்தர்,
சேனைகளின் கர்த்தர் அவர் கடந்து வந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சத்துருவின் பிடியில் காணப்படுகிறாயோ, பொல்லாத அசுத்த ஆவிகளின் பிடியில் காணப்படுகிறாயோ, கெட்ட அசுத்த பாவங்களுக்கு அடிமையாய் காணப்படுகிறாயோ, விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவன் சொல்லுகிறான், தகப்பனுடைய ஆசையை அழித்துவிட்டு இஷ்டம் போல் அவன் அதை செலவு பண்ணி தன் மாம்சம் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் உலகம் மாம்சம் பிசாசுக்கு அடிமைப்பட்டவனாய் ஒருவன் ஒரு இடத்துல ஒருவேளை ஆகாரத்துக்கு தவித்து கொண்டிருக்கிற வேளையில அவன் சொல்லுகிறான், அந்த இடத்திலிருந்தே சொல்லுகிறான், தகப்பனே தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். கர்த்தர் அவனை தப்ப பண்ணினார். அந்த பன்றி கூட்டத்திலிருந்து கர்த்தர் உலகத்திலிருந்து அவனை தப்ப பண்ணினார். மாம்ச கிரியிலிருந்து தப்ப பண்ணினார். எல்லாவற்றையும் இழந்தான். பிசாசு எல்லாவற்றையும் அடித்து கொண்டு சென்று விட்டான். இப்போ வறுமையாய் இருக்கிறவனையும் கர்த்தர் தப்ப பண்ணினார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் வந்து, அந்த வார்த்தையை பாருங்க, அவர் கடந்து வந்து அவரே வருகிறார். அவரே வருகிறார். அவர் கடந்து வந்து உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை. சிறை இருப்பில் இருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். செப்பனியா 3:15 இந்த வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 3:15, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். எப்போ? அவர் கடந்து வந்து விடுவிக்கிற வேளையில். இதோ இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், அதாவது சேனைகளின் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பா. எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை பாருங்க. நீ கூப்பிட்ட வேளையில் அவர் உனக்கு ஆதரவாய் வந்து உன்னை காத்து தப்ப பண்ணி கடந்து வந்து அந்த சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை, உன் தண்டனைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் இனி அவன் திரும்ப வரக்கூடாது, வந்து உன்னை மறுபடியும் பிடித்து செல்லக்கூடாது, பாவத்துக்கு நேராய் சாபத்துக்கு நேராய் கொண்டு செல்லக்கூடாது என்று அவர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே போவார். அந்த இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார், காக்கிறவராயிருப்பார். சபையே, தேவ ஜனமே, விசுவாசியுங்கள். இஸ்ரவேலே, நீ விசுவாசி. கர்த்தர் உனக்கு முன்பாக உண்டு, கர்த்தர் உனக்கு பின்பாக உண்டு. அவர் உன்னை பறந்து காக்கிற பட்சிகளைப் போல உனக்கு ஆதரவாய் இருக்கிறார். விசுவாசி. யார் உன்னை தப்ப பண்ண வைக்க முடியாது, தப்பித்து கொள்ள வழிகாட்ட முடியாது. கர்த்தர் தப்ப பண்ணுவார் என்று காத்து தப்ப பண்ணுவார், காத்து தப்ப பண்ணுவார். மட்டுமல்ல, அந்த இக்கட்டான சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் வந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வேதத்தை படித்து பார்த்தால் தெரியும், எத்தனையோ பேரை சிறையிருப்பிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்திருக்கிறார். சிங்க கெபியிலிருந்து விடுவித்திருக்கிறார், தீச்சூளையிலிருந்து விடுவித்திருக்கிறார். யார்? அவர் நன்மை செய்கிற தெய்வம், தம்முடைய பிள்ளைகளுக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம், தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 74வது வசனத்தை பாருங்க. லூக் சாப்டர் 1:74. இயேசு தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களை நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கைகள் என்றும் நம்மை ரட்சிப்பார், நம்மை ரட்சிப்பார். சந்திக்கும்படியாய் கர்த்தர் ஆயத்தப்படுகிறார். இந்த புதிய மாதத்தில் சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் சந்திக்கும்படியாய், நம்மை சந்திக்கும்படியாய் சந்தித்து மீட்டுக்கொண்டு சத்துருக்களின் கிரிகளிலிருந்து நம்மை பகைக்கிற பொல்லாதவுடைய கைகள் என்று நம்மை ரட்சிப்பார். ஒரு அல்லேலூயா! அதுதான் நமது ஆண்டவர். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, ஆண்டவர் மீட்பர்,
என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு? யோபு சொல்லுகிறான், எல்லாவற்றையும் இழந்தவன். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதனால தான் நானும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அதன் அர்த்தம் அதுதான். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நம்மை மீட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதித்து உங்களை அனுப்ப விரும்புகிறார். சகரியா 9:12 நம்பிக்கை உடைய சிறைப்பட்டவர்களே அரணுக்கு திரும்புங்கள், ஆமென், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, சிறை இருப்பில் இருந்து என்னை நம்புகிற என் ஜனமே, நம்பிக்கை உடைய சிறைகளே. அதன் அர்த்தம் அதுதான். சிறைப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன். நீ கோட்டைக்கு வா, இரத்த கோட்டைக்குள்ளே வா, வசன கோட்டைக்குள்ளே வா, மீட்பரின் கோட்டைக்குள்ளே திரும்பு, அங்கே வா. அங்கே வந்தாயென்றால் நீ இழந்த நன்மைகளை நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். அதுவும் கர்த்தர் உறுதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு வார்த்தையை சொல்ல, இன்றைக்கே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், கலிகூர்ந்து மகிழும் முடியாது, இன்னைக்கு நான் தருகிறேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, என்னை விட்டு போயிட்டீங்க, தூரமாய் போயிட்டீங்க, உங்களை சிறை பிடித்து வைத்திருக்கிறான் ஒருவன், ஆனால் இப்போ அங்கே இருந்து கதறிக்கொண்டு இருக்கிறீங்க, சத்தமிட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உன்னை சந்திக்கிறார், அவர் உன்னை மீட்டுக் கொள்கிறார். நீ அந்த சிறை இருப்பிலிருந்து வெளியே வா, நீயாக வா. நீ அரணுக்கு திரும்பு, என் கோட்டைக்குள்ளே திரும்பு, என் கருத்துக்குள்ளே நீ வா. நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன், மட்டுமல்ல இரட்டிப்பான நன்மை அங்கு தருவேன். எதையெல்லாம் இழந்தாயோ அதை நான் உனக்கு இரட்டிப்பாய் தருவேன். கர்த்தருடைய வார்த்தை உண்மையும் சத்தியமுமானது. அது மட்டுமல்ல, கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கே அதை தருவேன். இன்னைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் போகும்போது சொல்லிட்டே போங்க. இல்லை கேட்கிறவங்க விசுவாசத்தோடு கேளுங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, அது இன்னைக்கு தருவேன். அவருடைய வாய் சொல்லி இருக்கிறது, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் கருத்தில் எனக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்றைக்கே அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்து கொள்ளுவேன் என்று நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாசல் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கடிதங்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் எங்கு போகணுமோ அதற்குரிய வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். உனக்கு என்ன வேலை வேணுமோ அதை கர்த்தர் தருவார். அவர் குறித்ததை நிறைவேற்றுவார். அதை ஒருவனும் ஒரு காலமே தடுக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் முன்னே போகிறார். சேனைகளை தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவர் இருக்கிறார். அவர் காப்பார். அவர் ஆதரவாய் இருக்கிறார். அவர் காத்து தப்ப பண்ணுகிறார். அவர் கடந்து வந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நம்பிக்கை உடைய சிறைகளை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவன் கர்த்தாவை சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, கழிந்த மாதத்தில் நீ சொன்னீர். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிற, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் கர்த்தாவே எங்களுக்கு முன்பாய் செல்லுகிறவராய், கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறீரே. கர்த்தர் எங்கள் முன்பாய் போவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிறகு எங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வசனத்தினுடைய வார்த்தையின்படி காக்கிறீரே. ஆண்டவரே, சகலத்தையும் புதிதாக்குகிற தேவன் எங்களுக்கு ஆதரவாய் வந்திருக்கிறீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை காத்து தப்ப பண்ண போகிறீரே. சத்துருவின் பிடியிலிருந்து, சத்துருவின் கிரியைகளிலிருந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து எங்களை காத்து தப்ப பண்ண போகிறீரே. நீரே கடந்து வந்து எங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தெய்வமாய் வரப்போகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
எங்கள் ஆக்கிரைகளை அகற்றி, ஆண்டவரே இனி தீங்கை காண மாட்டாய், நான் உன் நடுவில் இருக்கிறேன், எந்த ஒரு சத்துருவும் இனி உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது என்று கர்த்தர் கட்டளையிடுகிறீர். அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சந்திக்க, எங்களை மீட்டுக்கொள்ள, எங்களை சிறையிருப்பிலிருந்து திருப்ப, அரணுக்கு அழைத்து செல்ல ஆண்டவரே வேத வசனத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இரட்டிப்பான நன்மையை தந்து எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீரே, அதுவும் இன்றைக்கே தரப்போகிறீரே. இந்த நாளை நாங்கள் குறித்து கொள்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீரே. இனி தீங்கை காணாதிருப்பாய், நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நான் உனக்கு நன்மையானதை தருவேன், உனக்கு நன்மையானதை செய்வேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீரே. உடைய வார்த்தைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை மீட்டு ஆண்டவரே எங்களை ரட்சித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துரு விழுந்தான் ஆண்டவரே, நசனாகிய இயேசு ஜெயம் எடுத்தார், அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த எடுத்த ஜெயத்தை நீர் எங்களுக்கு தந்து விட்டீர், அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் வாசித்தபடி எங்கள் விளக்கை ஏற்றுவீர் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்க நீர் வல்லவராயிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்றைக்கு நல்ல இயற்கை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த தேவசெய்தியை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்ளும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள் ஆளுகளும் ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.